மாகாணத்தில் நிலவும் உயர்தர கணித விஞ்ஞான பாட ஆசிரியர்களின் பற்றாக்குறை தொடர்பான ஊடக சந்திப்பொன்று நேற்று நடைபெற்றது. இந்த அரசாங்கமும் கூட எமது கல்வி ராஜாங்க அமைச்சரும் கூட பல கட்டிடங்களை விஞ்ஞான துறைக்கு தேவையான பல பொருட்களை எமக்கு வழங்கியுள்ளார். பௌதிக வளத்தின் ஊடாக ஒரு கற்ற சமூகத்தை உருவாக்க முடியாது என்பது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். தென்னிந்தியாவிலிருந்து ஆசிரியர்களை தருவிக்கும் போது எமக்கு உள்ள பல சிக்கல்கள் காணப்படும். பாட முறைமை, இந்தியாவின் பாடத்திட்டமும் இலங்கையின் பாடத்திட்டமும் ஒன்றுக்கொண்டு முரணாக உள்ளது. இவர்களை 3 வருட குத்தகை அடிப்படையில் நாம் பெற்றுக்கொள்வோமாயின் இங்குள்ள மக்களுடன் பழகி பிணைந்து வேலை செய்திட 2 வருடங்கள் சென்றுவிடும். அந்த 2 வருடங்கள் மாணவர்கள் கட்டாயம் பாதிக்கப்படுவார்கள். 3 வருடங்கள் அவர் சென்று விட்டார்கள். ஆனால் இவர்களை கொண்டு வருவதில் எமது மலையக சமூகத்துக்கு ஒரு நன்மை உண்டாகும் என்பதை நாம் நினைத்து பார்க்க முடியாது. மாகாண அரசும் மத்திய அரசும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற பட்டதாரிகளை அடையாளம் கண்டு அவர்கள் நேர்முக பரீட்சை செய்து ஊவா மாகாணத்தில் மிகவும் கஷ்டத்துக்கு உள்ளாகியிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு நியமனம் வழங்கினால் எங்களுடைய மாணவர்களுக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் ஒரு பேருதவியாக இருக்கும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நிற்கின்றோம். 3 தசாப்தங்களுக்கு மேலாக ஊவா மாகாணத்தில் கணித விஞ்ஞான பாடங்களுக்கான ஆசிரியர்கள் இல்லாமை, அது அந்த பாடத்தில் மாணவர்கள் தேர்ச்சி பெற முடியாமலுக்கு காரணமாக இருந்த பிரச்சனையை இன்று அது ஒரு தேசிய பிரச்சனையாக மக்களும் பாடசாலை சமூகமும் இதை பேசுவதற்கு ஏற்பாடு செய்த சக்தி ஊடகத்துக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். பதுளை மாவட்டத்திலே 6 பாடசாலைகளை அறிவியல் கணித பாடசாலைகளை தரம் உயர்த்தும் வேலை திட்டங்களை முன்னெடுத்தார். அதற்கான வளங்களும் பெற்றுக் கொடுக்கப்பட்டது, வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டன. ஆனால் ஆசிரியர் உரை இன்றும் எங்களை பெரிதும் வாட்டி எடுக்கின்றது. சரி, இங்கேதான் படிக்கல, பக்கத்து மாநிலத்துக்கு படிக்க போகலான்னு பார்த்தா அங்கே அடிச்சு துரத்தப்படுறோம். இன்று இலங்கையிலிருந்து அகதிகளாக இந்தியாவில் சென்று தஞ்சம் புரிந்தவர்கள் படித்த மாணவர்கள் BA, BSc, MSc, MEd, MPhil படிச்சவங்க நிறைய பேர் கைவசம் இருக்கிறாங்க. ஏன் அவங்களெல்லாம் நமக்கு எடுக்கிறதுக்கான நேரம் பத்தல, என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. அவர்களை எடுத்து இந்த 6 பாடசாலைகளை முதலில் தரம் உயர்த்த வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பு பிரதம மந்திரி இந்த பிரதேசத்துக்கு விஜயம் செய்த போது கேட்டா என்ன குறைபாடுகள், நான் சொல்ல தமிழ் பாடசாலைகளுக்கு பல மாவட்டத்தில் விஞ்ஞான கணித பாடத்துக்குரிய ஆசிரியர் பற்றாக்குறை, இதைதான் நீங்கள் எனக்கு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று உடனடியாகவே அமைச்சர் அகிலவராஜ் காரியவஸ்துக்கு சொன்னார். 7 நாட்களுக்குள் ஊவா மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழ் பாடசாலைக்கு விஞ்ஞான கணித பாடசாலைக்குரிய ஆசிரியர்களை உடனடியாக நியமிக்குமாறு உத்தரவிட்டார். அதை ஆரம்பம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நினைக்கிறேன். ராதாகிருஷ்ணன் அவர்களும் 2-3 முறை நேற்று முன்தினம் என்னிடம் தொடர்பு கொண்டார். பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் கூறும் வகையில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண கல்வி அமைச்சருக்கு வழங்கப்பட்ட 7 நாட்களில் ஏற்கனவே 2 நாட்கள் கடந்துள்ளன. எஞ்சிய 5 நாட்களில் ஊவா மாகாண கணித விஞ்ஞான ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்பப்படுமா? நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் அவதானத்துடன்.